நாங்க ராமநாட்டுல இருந்து வந்தவங்க. எங்க ஆண்டி பாலகரு விவரத்தை சொல்றேன். நாங்க ராமநாட்டுல இருந்து வந்தவங்க. 4 பேர் அண்ணன் தம்பி. ஒருத்தலுக்கு 4 பேரு. நாங்க அங்க இருந்து இங்க செமில்பட்டிக்கு வேட்டைக்கு வந்தவங்க. வரும்போது இங்கனக்குள்ள நாயே முயல் விரட்டுச்சான். அதனால விசேஷம்னு சொல்லி வேலை ஊண்டி வச்சுட்டு எங்க பாட்டையும் போயிட்டாரு. அதுக்கு பின்னாடி 4 பேரும் சேர்ந்து நாங்க ரவையில ஒரு பூசை போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னாடி ரெங்கோன்ல இருந்து ஒரு பூசாரி பண்டாட்டால கூட்டியாந்து எங்க சாமி பேசிங்கனையே இருன்னு சொன்னது ஆண்டி பாலகர். சொல்லும்போது நான் வரப்போறேன், எங்க என் பிள்ளைகிட்ட போய் சொல்லுடான்னு சொல்லி இங்க கூட்டியாந்து கரையில உட்கார வச்சிருச்சு. அவர்கிட்ட வந்து கனவுல சொல்லி போய் முதக்கரை வீட்டுல சொல்லி நான் 1008 வேல் போட போறேன், என்னை எல்லாரும் சேர்ந்து வேண்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த 4 பேரும் சொல்லி ஐயரை கூட்டியாந்து காப்பு கட்டி 1008 வேல் போட்டு பூவில் இறங்கி ரவையில பூசை போடுவோம். அதுக்கு பின்னாடி இங்க காப்பு கட்டி ஆண்டி பாலகர் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. 2 பேர் பண்டாரோடும் மூத்த உள்ள ஒரு அவங்களும் காப்பு கட்டி இருக்கும் போது அப்ப ஒளிஞ்சு நின்று பார்த்ததுனால பெண்கள் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்ததுனால எட்டி பாக்குறாங்க, நான் இனிமேல் பேச மாட்டேன் ஊமதேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுல இருந்து எது என் காசு அரை காசுக்கு ஆசைப்படாதீங்க, நான் 6 ரூபாய்க்கு காத வழி போவிந்து சொல்லும். எதை நினைச்சுக்கிட்டு போனாலும் எந்த வரமா இருந்தாலும் என்னை நினைச்சுக்கிட்டு போங்க, நான் வரம் கொடுக்குறேன் ஆண்டி பாலகரு அப்படி சொன்ன வரந்தே இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னைக்கும் நாங்க வேலு போட்டு பூல இறங்குவோம். பழனியில மாதிரி இங்கேயும் பூசை. இதை நினைச்சுக்கிட்டு போய் நடக்காது நடக்காம இருக்காது.